Hi friends, welcome back to Nanjil Tech Tamil channel. இந்த வீடியோல இன்னைக்கு ஒரு சில செட்டிங்ஸ் அண்ட் சேஞ்சஸ் பண்ணுவதன் மூலம் நாம யூஸ் பண்ணக்கூடிய Windows 11 சிஸ்டத்துல வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது எப்படின்னு தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். இது பார்க்க போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நீங்க ட்ரை பண்ணும்போது கிளியரா வொர்க் ஆகும் உங்களுக்கு. இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணிக்கிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆளை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டாஸ்க் மேனேஜரை யூஸ் பண்ணி பார்க்க போறோம். சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சர்ச் பாக்ஸ்ல டாஸ்க் மேனேஜர்னு டைப் பண்றேன். டைப் பண்ணும்போதே கீழே டிஸ்ப்ளே ஆகும் டாஸ்க் மேனேஜர். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து ஸ்டார்ட் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இதில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து நான் எனக்கு தேவையில்லாத அப்ளிகேஷன் எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுறேன். எனக்கு இந்த வின்சிப் அப்டேட் நோட்டிஃபையரை டிசேபிள் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி டிசேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டிசேபிள் பண்ணிக்கிறேன். தென் வந்து வின்சிப் ப்ரீலோடர் இதையும் ரைட் கிளிக் பண்ணி டிசேபிள் பண்ணிக்கிறேன். தென் வந்து மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் அதை நான் யூஸ் பண்ணாதனால இதையும் டிசேபிள் பண்ணிக்கிறேன். இதையும் டிசேபிள் பண்ணிடுறேன். தென் வந்து கோட்டனா இதையும் ரைட் கிளிக் பண்ணி டிசேபிள் பண்ணிக்கிறேன். மறுபடியும் நான் வந்து சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிக்கிட்டு சர்ச் பாக்ஸில் வந்து செட்டிங்ஸ்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணும்போதே கீழே டிஸ்ப்ளே ஆகும். இதில் வந்து நான் செட்டிங்ஸை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரைவேசியை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுறேன். மேலே லெட்ஸ் ஆப்ஸ் ரன் இன் த பேக்ரவுண்ட் இது வந்து ஆனில் இருக்கும். நான் இதை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ரீஸ்டார்ட் அப்ளிகேஷன் கீழே எனக்கு டிஸ்ப்ளே ஆகுது. இதையும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சைன்இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரீஸ்டார்ட் ஆப்ஷன் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து டிஃபால்ட்டாக ஆனில் தான் இருக்கும். இதையும் ஆஃப் பண்ணி வைக்கிறேன். நான் ஆல்ரெடி ஆஃப் பண்ணி வச்சுருக்கனால இது வந்து ஆல்ரெடி ஆஃபில் இருக்குது. இதை நான் இப்போ ஆஃபில் வைக்கிறேன். அடுத்த பாயிண்ட் வந்து ஸ்டோரேஜ் செட்டிங்ஸ். மறுபடியும் நான் வந்து சர்ச் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஸ்டோரேஜ்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணும்போதே கீழே வந்து ஸ்டோரேஜ் செட்டிங்ஸ்னு டிஸ்ப்ளே ஆகும். அதையே நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டோரேஜ் சென்ஸ் வந்து டிஃபால்ட்டாக வந்து ஆஃபில் தான் இருக்கும். இதை ஆன் பண்ணிக்கிட்டு கான்ஃபிகர் ஸ்டோரேஜ் சென்ஸ் இதை கிளிக் பண்ணுறேன். மேலே ஒரு ஆப்ஷன் க்ளீன் அப் ஆஃப் டெம்பரரி ஃபைல்ஸ் இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஆட்டோமேட்டிக் யூசர் கண்டென்ட் க்ளீன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் ரன் ஸ்டோரேஜ் சென்ஸ் எவ்ரி டேயா எவ்ரி வீக்கா எவ்ரி மந்தான்னு சூஸ் பண்ணிவிட்டு நான் இதில் வந்து எவ்ரி லோ டியூரிங் லோ ஃப்ரீ டிஸ்க் ஸ்பேஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுற மூலம் டிஸ்கோட சைஸ் வந்து லோ ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக டெம்பரரி ஃபைல்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் டெலிட் ஃபைல்ஸ் இன் மை ரீசைக்கிள் பின் இஃப் தே ஹேவ் பீன் தேர் ஃபார் ஓவர் இதில் வந்து நான் டிஃபால்ட்டாக 30 days கிளிக் பண்ணிக்கிறேன். டெலிட் ஃபைல் இன் மை டவுன்லோட் ஃபோல்டர் இஃப் தே ஹேவ் நாட் பீன் ஓப்பன்டு ஃபார் மோர் தென் இதில் வந்து நெவர் கொடுத்துக்கிறேன் நான். தென் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் எல்லாம் செட் பண்ணிக்கிட்டு தென் கீழே வந்து ஒன் டிரைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதிலே வந்து நான் நெவர் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஷன் எல்லாம் கிளிக் பண்ணிக்கிட்டு நான் இப்போ ரன் ஸ்டோரேஜ் சென்ஸ் நவ் கொடுக்குறேன். நம்ம அப்ளை பண்ண ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இப்போ அப்ளை ஆகுது. நம்ம செட் பண்ண ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இப்போ அப்ளை ஆகிடுச்சு. இவ்வளோதான். தென் வந்து விஷுவல் எஃபெக்ட் சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுறேன். அகைன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து செட்டிங்ஸ் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணும்போதே கீழே செட்டிங்ஸ் டிஸ்ப்ளே ஆகுது. இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிக்கிட்டு சிஸ்டம்ஸை கிளிக் பண்ணுறேன். தென் அபவுட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் அட்வான்ஸ்டு சிஸ்டம் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிக்கிட்டு இதில் வந்து கம்ப்யூட்டர் நேம் ஹார்ட்வேர் அட்வான்ஸ்டு தான் டிஃபால்ட்டாக இருக்கும். இந்த அட்வான்ஸ்டு கிளிக் பண்ணிக்கிட்டு பெர்ஃபார்மன்ஸ் அதுக்குள்ளாடி செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் வந்து நான் இப்போ அட்ஜஸ்ட் ஃபார் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். இதுக்காக ஓகே கொடுத்து வெளியே வந்துடுறேன். இவ்வளோதான். தென் வந்து டிஸ்க் டிஃப்ராக்மெண்ட் சி டிரைவை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் தென் வந்து டூல்ஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிக்கிட்டு ஆப்டிமைஸ் அண்டு டிஃப்ராக்மெண்ட் ட்ரைவ் இதில் வந்து நான் ஆப்டிமைஸ் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு எந்த ட்ரைவை வந்து மெயினாக வந்து சி ட்ரைவை பண்ணாலே போதும். இதில் வந்து ஆப்டிமைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னா இப்போ அந்த ப்ராசஸ் அனலைஸ் ஆகுது. இது அனலைஸ் ஆகிடுச்சு. ஏதாவது டிஃப்ராக்மெண்ட்ஸ் ஏதாவது ஹார்ட் டிஸ்கில் அலோகேட் ஆகிருந்துன்னா இது வந்து கிளியர் ஆகும். இவ்வளோதான். இது வந்து இந்த ப்ராசஸ் வந்து டிபெண்ட் அப்பான் த
ஹார்ட் டிஸ்கோட ஹெல்த்தை பொறுத்து தான் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும் இமீடியட்டாக. நான் இதை இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். அடுத்த பாயிண்ட் வந்து டிஸ்க் க்ளீனப். திரும்பவும் நான் இந்த ட்ரைவ்லேயே சி ட்ரைவ் ரைட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்கிறேன். ப்ராப்பர்ட்டிஸ் போய்கிட்டு இதில் வந்து டிஸ்க் க்ளீனப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து நமக்கு என்னென்ன டேட்டாஸை வந்து கிளியர் பண்ணணுமோ அதை வந்து இதில் சூஸ் பண்ணிக்கணும். டிஃபால்ட்டாக வந்து டவுன்லோடு ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், டெம்பரரி இன்டர்நெட் ஃபைல்ஸ், இது வந்து டிஃபால்ட்டாக எனேபிள் இருக்கும். எல்லாத்தையும் சூஸ் பண்ணிக்கிறேன். விண்டோஸ் எரர் ரிப்போர்ட்ஸ், டைரக்டர்ஸ், டெலிவரி ஆப்டிமேஷன் ஃபைல்ஸ், ரீசைக்கிள் பின், டெம்பரரி ஃபைல்ஸ் அண்ட் தம்ப்நெயில்ஸ். இதை கிளிக் பண்ணிவிட்டு க்ளீனப் சிஸ்டம் ஃபைல்ஸை கிளிக் பண்ணுறேன். தென் கிளிக் ஓகே கொடுக்கும்போது ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட் டு பெர்மனன்ட் டெலிட் திஸ் ஃபைல்ஸ் கேட்குது. இது வந்து நான் டெலிட் கொடுத்துக்கிறேன். இப்போ அந்த டிஸ்க் க்ளீனப் வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ க்ளீன் ஆகிடுச்சு. டெம்பரரி ஃபைல்ஸை வந்து டெலிட் பண்ணுறது மூலம் நம்முடைய சிஸ்டத்தோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆரை ப்ரெஸ் பண்ணுறேன். ரன் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து TEMBன்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்த உடனே அந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். இதை வந்து செலக்ட் ஆல் கண்ட்ரோல் A கொடுத்து டெலிட் பண்ணுறேன். இதில் வந்து சம் ஃபைல்ஸ் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதை வந்து டூ திஸ் ஃபார் ஆல் கரண்ட் ஐட்டம்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ட்ரை அகைன் கொடுக்குறேன். தென் ஸ்கிப் கொடுத்துட்றேன். இதே ஸ்கிப் கொடுத்துட்றேன். இந்த ரெண்டு ஃபைலை வந்து நம்முடைய சிஸ்டத்தில் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால டெலிட் பண்ண முடியல. தென் இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிடுறேன். தென் வந்து அகெயின் விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆரை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு %TEMBன்னு டைப் பண்ணிவிட்டு அகெயின் % டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். இப்போ இந்த ஃபோல்டர் நிறைய டெம்ப் ஃபைல்ஸ் இருக்கும். இதே வந்து கண்ட்ரோல் A கொடுத்து டெலிட் பண்ணுறேன். கண்ட்ரோல் A கொடுத்துட்டு ஷிஃப்ட் டெலிட் பண்ணுறேன். இந்த ஃபைல்ஸ் எனக்கு ஃபியூச்சரில் தேவையில்லாதனால நான் ஷிஃப்ட் டெலிட் கொடுக்குறேன். ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட் டு பெர்மனன்ட்லி டெலிட் திஸ் 150 ஐட்டம்ஸ் கேட்குது. இதில் வந்து நான் எஸ் கொடுத்துட்றேன். இதுக்கு வந்து எஸ் அட்மினிஸ்ட்ரேட் ரைட்ஸ் கேட்குது. இதுக்கு வந்து நான் கன்டினியூ கொடுக்குறேன். இதே வந்து சம் ஃபோல்டர்ஸ் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கனால நான் வந்து இதை வந்து டூ திஸ் ஃபார் ஆல் கரண்ட் ஐட்டம்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கிப் கொடுக்குறேன். இதுக்கும் இதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கிப் கொடுத்துட்றேன். ஓகே. அகெயின் இந்த விண்டோவையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். தென் வந்து அகெயின் நான் வந்து விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆர் ப்ரெஸ் பண்ணுறேன். இதில் வந்து PREFETCH ஃப்ரீஃபேட்ச்ங்கிற டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ இதுலேயும் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. இதே வந்து நான் டெலிட் பண்ணுறேன். கண்ட்ரோல் A கொடுத்துட்டு ஷிஃப்ட் டெலிட்டு கொடுத்துட்டு எஸ் கொடுக்குறேன். இப்போ இந்த ஃபைல்ஸ் இந்த ஃபோல்டரும் கிளியர் ஆகிடுச்சு. தென் க்ளோஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ரெஜிஸ்ட்ரி க்ளீனப். இந்த ரெஜிஸ்ட்ரி க்ளீனப் வந்து நான் வந்து சம் ஸ்கிரிப்ட்ஸு வந்து ரெடி பண்ணி என்னுடைய டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கிறேன். இந்த ஸ்கிரிப்ட்ஸை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணாலே அந்த ரெஜிஸ்ட்ரி வேல்யூஸ் வந்து கிளியர் ஆயிரும். இந்த ஸ்கிரிப்ட்ஸ் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த ஸ்கிரிப்ட்ஸை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்படியே ரன் பண்ணிக்கலாம். நான் ரன் பண்ணுற மாதிரி. இப்போ டெஸ்க்டாப்பில் ஒரு ஸ்கிரிப்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்பீட் அப் விண்டோஸ் 11 ராஜேஷ்னி போட்டு ஒரு ஃபோல்டருக்குள்ளே வச்சுருக்கேன். இதில் வந்து CPU ஆப்டிமேஷன் அண்டு ஆப்டிமேஷன் ஃபார் கேமிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். நான் ஃபஸ்ட்டு CPU ஆப்டிமேஷனை கிளிக் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண பிறகு CPU ஆப்டிமேஷன் டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்படி ஒரு அலர்ட் வரும். இந்த அலர்ட்டுக்கு நான் வந்து எஸ் கொடுத்துட்றேன். கொடுத்துக்கிட்டு ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட் டு கண்டினியூ இப்படி ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். இதுக்கு வந்து நான் எஸ் கொடுத்துட்றேன். இப்போ வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். இப்போ அகைன் ஓகே கொடுத்துறேன். தென் டிசேபிள் பவர் த்ரோட்லிங் இதே வந்து டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிக்கிட்டு இதுக்கு வந்து நான் எஸ் கொடுத்துட்றேன். கொடுத்த உடனே இதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். இதையும் வந்து நான் எஸ் கொடுத்துட்றேன். எஸ் கொடுத்த பிறகு அந்த கமெண்ட் ரன் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதுக்கு ஓகே கொடுத்துறேன். தென் கேம் ஆப்டிமேஷன்ஸ் இதையும் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துறேன். இதுக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதுக்கும் அலோ கொடுத்துட்றேன். கொடுத்த பிறகு கன்ஃபர்மேஷன் கேட்குது. எஸ் கொடுத்துட்றேன். இதுவும் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். ஓகே. CPU ப்ரியாரிட்டி வந்து இதையும் டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்த உடனே ஷுவர் யூ வாண்ட் டு கண்டினியூன்னு கேட்குது. எஸ் கொடுத்துட்றேன். ஓகே. தென் வந்து பேக் வரேன். இன்னொரு ஃபோல்டரில் ஃபார் கேமிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு இது வச்சுருக்கிறேன். இது வந்து மெயின் திங்காக வந்து கேம்ஸ்க்குன்னு தனியாக சிஸ்டம் யார் வச்சுருக்கீங்களோ அவங்க வந்து இதை வந்து ரன் பண்ணுங்கள். நான் இது என்னுடைய மிஷினில் ரன் பண்ணுறேன். இப்போ மற்றவங்களும் இதை ரன் பண்ணிக்கலாம்.
நல்ல ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு இருக்கும். இதை திரும்பவும் CPU ஆட்டோமேஷனை கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணி இப்போ வந்து எஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணி அலோவ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இது கன்ஃபர்மேஷன் கேட்குது. இதுக்கும் எஸ் கொடுத்துட்றேன். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி ஆட் த ரெஜிஸ்ட்ரி. தென் டிசேபிள் காட்டனா இதே வந்து எஸ் கொடுத்துட்றேன். இதுக்கும் எஸ் கொடுத்துட்றேன். ஓகே, இதுக்கு வந்து எஸ் கொடுத்துட்றேன். எஸ். இந்த செட்டிங்ஸை மாற்றியும் உங்களுடைய சிஸ்டம் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வரலைன்னா கண்டிப்பாக ரேம் அல்லது எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் தான் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பண்ணிக்கிட்டு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிக்கிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.